கர்த்தருடைய நன்மைகளை அனுபவித்தவர்கள். ஆமென். We enjoyed, we tasted, and we experienced the goodness of the Lord. So if we enjoyed, tasted, and experienced, then we have to say it out, confess it, and speak it out. We have to do always. ஆண்டவருடைய நன்மைகளை ருசித்து அனுபவப்பட்டு நம்ம வாழ்கிறவர்களா இருந்தோம்னா எப்பொழுது அதை என்ன செய்யணும், அறிக்கை செய்ய வேண்டும். அதை நம்ம பறைசாற்ற வேண்டும், சொல்ல வேண்டும். அது நம்மளுடைய வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான தலைப்பில் பார்க்க போறோம். ஆவிக்குரிய கட்டொழுங்கு என்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போறோம். ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ். Spiritual fitness. The world tries their best to be fit in their body. Physically, they are concentrating more on fitness. இன்றைக்கு உலகம் பார்த்தீங்கன்னா சரீர ரீதியில கட்டாக இருக்க வேண்டும் அப்படின்னு என்ன செய்றாங்க, என்னென்னமோ செய்கிறார்கள். சரியா? They use dress, they use vitamins, they use exercise, they use different kinds of meals. அதற்காக என்ன செய்றாங்கன்னா தேக பயிற்சி செய்றாங்க. உடைகள், வித்தியாசமான உடைகளை உடுத்துகிறார்கள். விட்டமின்ஸ் எடுக்கிறாங்க. அதோடு மட்டுமல்லாது தேக பயிற்சி, சரியான உணவு வகை, இப்படின்னு எல்லாம் செய்றாங்க. Why? To keep the body fit. இந்த சரீரத்தை எப்படி வச்சிருக்கணும்? கட்டா வைத்திருக்க வேண்டும். இங்க தொங்கி அங்க தொங்கி, இங்க பிதிக்கி அங்க பிதிக்கி அப்படி இல்லை, கட்டா வச்சிருக்கணும் அப்படின்னு. அதுக்கு தான் ஃபிட்டிங்லாம் போடுறாங்க. Many are using fitting tights, everything. Why? They don't want their body to be plumpy. Okay? And fat it. The one. We concentrate on physical, but God is interested in the spiritual side. நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த சரீரத்துல ரொம்ப நாட்டம், அக்கறை, கவனம் செலுத்தும். ஆவியில நம்ம விட்டுருக்கோம். How much we take care also, this going to end. எவ்வளவுதான் நம்ம இதை பார்த்தாலும் இது ஓடி முடிக்க போகுது. It will not inherit the heaven. It won't come with us to the eternity. இந்த சரீர தேகமாகப்பட்டது நம்மோடு நித்தியத்திற்கு வராது. இது நித்தியத்தை சுதந்தரிக்காது. But our spirit, it will inherit the eternity. நம்மளுடைய ஆவியாகப்பட்டது நித்தியத்தை அது சுதந்தரிக்கும். So we need to concentrate on that. Okay? We have to keep an eye on that side. அந்த பகுதியில நம்ம கண்களை ஏறெடுக்கணும், கவனம் செலுத்தணும். அதை நம்ம பார்ப்பது மிக அவசியமான ஒன்று. The first thing we need to do is reading the word of God. முதல் காரியம் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். Okay? Many are not reading it properly. அநேகர் சரியான முறையில வாசிக்கிறது கிடையாது. சரியான முறையில வாசிக்கிறது கிடையாது. See, reading is important. Why? That's where the faith comes. நம்ம வாசிப்பது அல்லது படிப்பது ரொம்ப அவசியம். ஏனென்றால் அந்த வாயிலாக, அந்த வழியாகத்தான் என்ன வருகிறது என்றால் விசுவாசம் வருகிறது. If you read silently within yourself or murmuring within yourself, it won't produce faith. நீங்க மனசுக்குள்ளே குசு 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 மௌனமா படிச்சீங்கன்னா அது என்ன செய்யாது? உங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வராது. Faith comes
comes by hearing alone, not reading alone, by hearing alone. விசுவாசம் என்பது படிக்கிறதுனால வருதுன்னு வசனம் சொல்லவில்லை. வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், விசுவாசம் கேள்வியினால், காதுகளால கேள்விப்படுகிறதுனால், கேட்கிறதுனால் விசுவாசம் வருகிறது. We are the one who can cultivate and we are the one who can build up our faith. நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப, அதை தூண்டிவிட முடியும். How? எப்படி என்றால், we need to read loudly. சத்தமாக நம்ம படிக்கணும். If you never read loudly, faith won't come. நீங்க சத்தமா வாசிக்கவில்லை என்றால் விசுவாசம் நமக்கு வரவே வராது. So start read your Bible loudly. நீங்க என்ன செய்யுங்க, இன்றிலிருந்து உங்களுடைய வேதத்தை சத்தமா வாசிங்க. As you read, you're going to be flourished in your reading. நீங்க படிக்க படிக்க நீங்க அந்த படிக்கிறதுல வளர்ச்சி, சிறப்பு, தேர்ச்சி அடைவீங்க. Without hearing your voice, you don't know whether your pronunciation is right or not, the punctuation is right or not, you don't know. நீங்க சத்தமா படிச்சாதான் உங்களுடைய உச்சரிப்புகள், அப்புறம் அங்கு காணப்படுகின்ற அந்த சொற்றொடர்கள் சரியான்னு தெரியாது. கொமா இருக்குதா, முற்றுப்புள்ளி இருக்கா, மேற்கோள் திறப்பு இருக்கா, அடைப்பு குறி இருக்கு, அதெல்லாம் நீங்க ஒண்ணும் இல்லாம அப்படியே அடிச்சுக்கிட்டு போனீங்கன்னா ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் அர்த்தம் இருக்கிறது. நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தணும், சரிங்களா? அத கொஞ்சம் மூச்சு இழுக்கிற வேண்டிய இடத்துல மூச்சு இழுக்கணும். இதெல்லாம் படிப்புல சம்பந்தப்பட்டிருக்கு. நம்ம சும்மா கண்மூடித்தனமா படிக்க கூடாது. We cannot read blindly. Okay, we cannot blind in the spiritual life. நம்ம குருடர்களை போல பார்வை இல்லாதவர்களா இருக்கக்கூடாது ஆவிக்குரிய வாழ்க்கையில. So start reading loudly your Bible. There is no other way faith will come. See, one day we listen the sermon and then we don't watch in the YouTube. Okay, இங்க வர்றோம், பிரசங்க கேட்கிறோம், அதுக்கப்புறம் யூடியூப்லயும் பார்க்க மாட்டோம். இந்த செய்தி அங்கதான் இருக்கு, யாரு பார்க்குறீங்க யாரு பார்க்கலன்னு செக் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். I am checking when you watch it. Did you watch it or not? நாங்க செக் பண்றோம். There are few that are watching it. So there is no other way faith going to come to you. வேற வழி இல்ல விசுவாசம் வர்றதுக்கு. So we need to discipline ourselves. We need to place an order. ஐயா, நம்மள டிசிப்ளின் செய்து ஒரு ஒழுங்கு, ஒரு ஆர்டர், ஒரு கிரமத்தை வைத்து நம்ம செயல்படுவோம் என்றால் விசுவாசம் நமக்குள்ளாக எழும். Without faith we can't receive anything from God. விசுவாசம் இல்லாமல் தேவனிடமிருந்து நாம் எவைகளையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. It is faith that makes us to receive from our heavenly Father. விசுவாசம் தான் நம்மளுடைய பரம பிதாவிடமிருந்து எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள உதவுகிறது. Other than faith, your own work. விசுவாசத்தை தவிர்த்து உங்க சொந்த உழைப்பினால என்ன செய்வீங்க? நீங்க பெற்றுக்கொள்ளலாம். There are possibilities. The worldly people are become more rich, richer and richer. Why? The own work, effort. It's not faith. உலகத்தாரெல்லாம் எப்படி மேன்மை அடைந்து, உயர்வை அடைந்து, செழிப்பா செல்வந்தர்களா மாறுகிறார்கள் என்றால் அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய பிரயாசம், விசுவாசம் அல்ல. So there is two ways. Which way you going to do? So that your own effort will never ever use the principles of God. It won't give to kingdom business. நம்ம சொந்த உழைப்பினால நம்ம
சாதித்தோம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா ராஜ்யத்தினுடைய விதிமுறைகள் கோட்பாடுகளை கடைபிடித்திருக்க மாட்டோம், ராஜ்யத்திற்கு கொடுக்க மாட்டோம். இதுல தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். That's why we can see whether it is by faith or by work. விசுவாசத்தின் வாயிலாகவா அல்லது உழைப்பின் வாயிலாகவா அப்படின்றத நம்ம பார்க்கணும். So we need to read the Bible loudly. Let's go to 1 Peter chapter 2 verse 2. 1 பேதுரு 2:2 நம்ம வாசிப்போம். 1 Peter chapter 2 verse 2. As newborn babes desire the sincere milk of the word, that ye may grow thereby. தமிழ்ல வந்து 3வது வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திரு வசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். Okay, here Peter says like newborn baby. Okay, இங்க பேதுரு என்ன சொல்றார் என்றால் குழந்தைகளைப் போல புதிதாய் பிறந்த a newborn baby. All of us are newborn in God's kingdom. நம்ம எல்லாரும் புதிதா எங்க பிறந்திருக்கோம்னா ஆண்டவருடைய ராஜ்யம். Okay, the mothers தாய்கள் பாருங்க, நீ mothers தாய்கள் நீ பாருங்க. Okay, when the baby born, how many times you feed them? குழந்தை பிறந்தோடனே எத்தனை வாட்டி நீங்க உணவு கொடுப்பீங்க? அதுக்கு சாப்பாடு எத்தனை வேளை கொடுப்பீங்க? Tell me. சொல்லுங்க. As I forgot ready. Now 2 meals or 3 meals only. அசா நான் மறந்துட்டேன். இப்போ வந்து 2 இல்ல 3 தான் எடுக்கிறோம். Will the baby survive with 2 or 3 meals? Tell me. ஒரு குழந்தை 2 வேளை 3 வேளை சாப்பாடு கொடுத்தா தாங்குமா? It's not possible. At least 6 meals, 6 times. A newborn baby will drink every 3 hours. புதிதாய் பிறந்த குழந்தை ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு அது என்ன செய்யும்? பால் எடுக்கும். If you breastfeed, some of us, நீங்க தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா இன்னும் என்ன செய்யும்? சுருக்கா அது கேட்கும். That's what Peter says. You take oftenly. You take more. Don't count. More. பேதுரு என்ன சொல்றாருன்னா, நீ அதிகமா எடு, பல வேளைகள் எடு, பல தடவைகள் எடு அப்படின்ற. That's one chapter one day enough lah. சிலர் என்ன நினைக்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் போதும்னு நினைக்கிறோம். No, the Bible says like babies. You go and ask more than 5 times. You breastfeed, it's very fast. ஏன் தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரைவா பசி எடுக்கணும். அதுக்கு அல்லதுல ரொம்ப விரைவா பசி எடுக்கும். ஏன்னு உங்களுக்கு தெரியும் அல்லதுல. So Peter telling we need to take the word of God like a baby many times. Don't just after wake up and before go to sleep. எந்திரிச்ச உடனேயோ படுக்கிறப்பையும் அப்படி இல்லை, பல தடவைகள் எடுக்க வேண்டும். That's where the growth comes. அப்படி செய்வதன் வாயிலாக தான் வளர்ச்சி வருகிறது. The growth not in the body but in the spirit. சரீர வளர்ச்சி அல்ல, ஆனால் ஆவியின் வளர்ச்சி. Your spirit man, the new man will grow by taking the word of God
many times as meals. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க பல தடவைகள் என்ன செய்யணுமா? உணவாக எடுக்க வேண்டும். That's what Jesus says. Man shall not live by bread alone, but by every word that comes from the mouth of God. இயேசு சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். The spirit man will survive. The spirit man live by the word of God. ஆவிக்குரிய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையினால் பிழைக்கிறான், கர்த்தருடைய வார்த்தையினால் உயிர் வாழ்கிறான். Not our body, but the inner man. You can take 3 meals every day food. It won't help your spirit. Okay? நீங்க 3 வேளை நீங்க நல்லா சாப்பிடலாம், விட்டமின் அது நல்லா சாப்பாடு, ஆவிக்கு உதவாது. In order to make your spirit healthy, strong and vibrant, you need to take the word of God. உங்களுடைய ஆவி பலனாக இருக்க, உற்சாகமாக இருக்க, திடகாத்திரமாக இருக்க நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் வார்த்தையை எடுக்க வேண்டும். வார்த்தையை எடுக்க வேண்டும். வார்த்தை எடுக்கல அப்படின்னா நம்ம ஆவியில பலனாக இருக்க முடியாது, வளர முடியாது. You see, the grown up one only will be responsible and becomes accountable. வளருகிறவர்கள் தான் பொறுப்புள்ளவர்களாக, ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். We can assign something to them. அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா சில பொறுப்புகளை கொடுக்கலாம், சில வேலைகளை நம்ம கொடுக்க முடியும். So in order to become responsible and accountable, we need to grow in the spirit. நம்ம ஆவியில எழும்பினால்தான் பொறுப்புள்ள கடமையுள்ளவர்களாக நம்ம காணப்படும். If not, we won't be accountable. Okay? இல்லை என்றால் நம்ம என்ன செய்ய முடியாது? பொறுப்புள்ளவர்களா இருக்க மாட்டோம். பொறுப்புள்ளவர்களா இருக்க மாட்டோம். So as a newborn baby, we need to take the word to grow. புதிதாய் பிறந்த குழந்தையை போல வார்த்தையை நம்ம எடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோமா? வளருகிறோம், நம்ம முதிர்ச்சி அடைகிறோம், வேரூன்றுகிறோம். The next, if we take the word, it will help us. Psalms 119. வார்த்தை எடுக்கிறதுனால அந்த வார்த்தை நமக்கு உதவுகின்றது. என்ன வழியில உதவுகின்றது என்று சங்கீதம் 119 வசனம் 11. Psalms 119 verse 11. Thy word have I hid in mine heart, that I might not sin against thee. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். It's not reading alone, but placing the word in our mind, memorizing it, okay, remembering it, keeping it in our thoughts, keeping it in our memory. வார்த்தையை நம்ம வாசிப்பதோடு நின்று விடக்கூடாதா, அதை ஞாபகப்படுத்த வேண்டும், நினைவில் வைக்க வேண்டும், நம்முடைய எண்ணத்தில் வைக்க வேண்டும், நம்முடைய சிந்தனையில் வைக்க வேண்டும். This word will enable, it will give strength and urge for our inner man, the spirit man, the new man, to resist whatever that displeases our Lord. இந்த வார்த்தை என்ன செய்கிறது என்றால் நம்முடைய புதிதாய் பிறந்த மனிதனை, ஆவிக்குரிய மனிதனை
கர்த்தருக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அந்த வித காரியங்களை எதிர்க்க, அதை புறக்கணிக்க, அதை அகற்றுவதற்கு, வெறுப்பதற்கு நமக்கு என்ன செய்யும்? கற்றுக் கொடுக்க உதவும். Without the word keeping in our mind, we cannot hate the world. We cannot hate the sin. We cannot resist the sin. இந்த வார்த்தை நம்மளுடைய எண்ணத்துல இல்லை என்றால் பாவத்தையும் உலகத்தையும் கெட்டவைகளையும் வெறுக்க, அகற்ற, புறக்கணிக்க, எதிர்க்க முடியாது. Why Christians fall into sin? Because the mind is empty, no word. இன்றைக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் விழுந்து போகிறார்கள் பாவத்தில் அப்படின்னா என்ன காரணம் என்றால் ஞாபகத்துல வார்த்தை இல்ல. They come to church. சர்ச்சுக்கு வர்றாங்க, they give, கொடுக்கறாங்க. Everything they does, but mind is empty. சிந்தனை காலியாக இருக்கிறது, ஒரு வசனம் கூட தெரியாது. We will test one day. ஒரு நாள் நம்ம பரீட்சை வைக்க போறோம். Every one of us going to go through by test. We don't know when. எல்லாருக்கும் ஒரு நாள் பரீட்சை வருது. We will come forward. We will be receiving this mic. ஒரு நாள் முன்னுக்கு வருவோம், மைக் கிடைக்கும். We want to tell our verses that we memorize. ஞாபகத்தில் வச்சிருக்கிற வசனத்தை சொல்ல போறோம். We want to get applause. கை தட்டு கிடைக்க போகுது. Hallelujah. We don't know the reality of ourselves. இருக்கிற நம்மளுடைய நிஜம் என்னன்னு தெரியாம அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். For some it's okay la. Yeah, we just run. சிலருக்கு என்ன நினைக்கிறாங்க? ஓகே பாஸ், நம்ம அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம் அப்படி நினைக்கிறோம். We don't want like that. We want to know the reality. Who are we? How are we? Where are we? நம்ம நிஜத்தை தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிறோம். நம்ம யார், எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். Without remembering or treasuring the word, we will never ever hate sin. We cannot hate sin. என் பொக்கிஷம் போல இந்த வார்த்தையை நீங்கள் வைக்கல அப்படின்னா பாவத்தை உங்களால் வெறுக்க முடியாது. Word alone will help us. Word alone will help us. வார்த்தை தான் நமக்கு உதவும், அந்த பலத்தை கொடுக்கும். Don't say cannot. சொல்லாதீங்க முடியாது பாஸ்டர். You see, we remember everything. நம்ம எல்லாரும் எதையோ ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கோம். But word, you say cannot. You simply say cannot. என்னென்னமோ கதை என்னென்னமோலாம் ஞாபகம் வச்சிருக்கிறோம். நான் பார்த்தோன்னு சொன்ன பாஸ்டர் கஷ்டம் பாஸ்டர், எனக்கு முடியாது பாஸ்டர். We say I'm not educated. Some say I'm not well educated, so I cannot memorize scriptures. சிலர் என்ன சொல்ற பாஸ்டர், நான் படிக்கவே இல்லை அதனால ஞாபகப்படுத்த முடியாது. சிலர் என்ன சொல்றாங்க, பாஸ்டர் நான் நல்லா படிக்கல பாஸ்டர் அதனால ஞாபகப்படுத்த முடியாது. Whether you educated or not educated, you still remember many things. Yes or not? படிச்சிருக்கமோ படிக்கலையோ எவ்வளோ காரியம் இங்க இருக்குது. பதுக்கி வச்சுட்டோம், சேர்த்து வச்சுட்டோம். உண்மையா இல்லையா? அதெல்லாம் முடியுது, ஏன் இது முடியாது? If you can store many things, memories, pains, agonies, unwanted things, why can't we store this valuable
treasure from God in our memory. நம்ம எல்லாரும் பாரு கசப்பு, வேதனை, துன்பம் எதையோ ஞாபகத்தில் வச்சிருக்கோம். கஷ்டப்படவே இல்லை, அந்த பாட்டு ஞாபகத்தில் இருக்கும். அவங்க செஞ்சதை நான் மறக்கவே மாட்டேன், அவங்க சொன்னதை நான் மறக்கவே மாட்டேன். சொல்லி 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 நம்ம ஞாபகப்படுத்தல, அதான் இருக்குது அப்படி. ஆனா இதுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டோம், முடியாது. I tell you, if you wanted to live a holy life, a life that pleasing the Lord God Almighty, you need to take God's word into your memory, store it. நீங்க பரிசுத்தமா, தேவனுக்கு பிரியமா, பாவத்தை வெறுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும்னா வார்த்தையை இங்க சேகரித்து வையுங்கள். வேற வழி இல்லை. Even though you close your eyes, you're going to sin. Even though you close your ears, you're going to sin. Even though you zip your mouth, you're going to sin. நீ கண்ணை மூடினாலும் சரி, காதை பொத்திக்கிட்டாலும் சரி, வாயை ஜிப் போட்டுக்கிட்டாலும் நீ பாவம் செய்யறது தான். This word alone protect us. வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்துகிறது. The word strengthens us, enables us to reject and to resist. இந்த வார்த்தை தான் என்ன செய்கிறது என்றால் நமக்கு திராணியையும் சத்துவத்தையும் கொடுத்து அதை எதிர்க்க, அதை புறக்கணிக்க நமக்கு உதவுகிறது. So there are a lot of blessings by the word. நிறைய ஆசீர்வாதங்கள் இந்த வார்த்தையினால் நமக்கு வருகிறது. Okay, so develop a habit of reading daily. அன்றாடம் வாசிக்கிற ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணிங்க. And then write it down your memory verses. நீங்க மனப்பாடம் செய்த வசனங்கள் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. Daily just you recite it. அன்றாடம் திரும்ப வாசிங்க. It's easy if you put it in your gadget. There is an app called Notes. You just paste it there. Daily wherever you go you can read it. உங்களுடைய போன்ல நோட்ஸ்னு ஒரு ஆப் இருக்கும். சாம்சங்னா சாம்சங் நோட்ஸ்னு இருக்கும். அதுல என்ன செய்யுங்க, வசனத்தை அப்படியே வச்சு வச்சு சரிங்களா, எங்க போனாலும் நீங்க எடுத்து அப்படியே படிக்கலாம். எந்த வசனம்னா மனப்பாட வசனம். I have in my 2 gadgets. Wherever I go I just recite it. என்னோட 2 gadgetலயே வச்சிருக்கேன், எங்க போனாலும் அப்படியே go through பண்ணுவேன். Why? We need to reread it again, so the memory will get stronger and stronger. நம்ம ஞாபகத்துல உள்ளத திரும்ப படிக்க படிக்க, எழுதி படிக்க படிக்க அது என்ன செய்யும், அந்த ஞாபகம் இன்னும் பலனா இருக்கும். If not, one new verse come, one old verse will go out. இல்லனா பாஸ்டர் ஒரு 2 வசனத்தை உள்ள கொண்டு வந்து பலச ரெண்ட மறந்துட்டேன். அல்லது there are people, okay, there are people in our church, they say one new come, one old go out. நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க, வசனம் ஒரு புதுசு வசனம் வந்தா ஒரு பழசு போயிருதுன்றாங்க. நீங்க இல்ல, உங்களுக்கு வந்து அப்படியே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சரியா? The test we won't tell. பரீட்சை வந்து நம்ம சொல்லவே மாட்டோம். So when I call you friend, the snake dance ஆடுவோம்னா, உங்களை நம்ம முன்ன கூப்பிட்டோனே பரீட்சைக்கு வந்து சொல்ல மாட்டோம். கூப்பிட்டோனே பாம்பாட்ட மாதிரி இப்படிலாம் செய்யக்கூடாது. Yeah? Okay. The second thing is to live a fitness life, we need prayer. நம்ம ஆவியில கட்டாக இருப்பதற்கு இரண்டாவது காரியம் என்னன்னா ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்.
I don't know about this family. இந்த குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியல. Okay? I don't know how many of us are living a prayer life. நம்மள எத்தனை பேர் நல்ல ஜெப ஜீவியம் உள்ளவர்களா இருக்கிறோம்னு தெரியல. I don't know how about our children. நம்ம பிள்ளைகளை பத்தி எனக்கு தெரியல. We be an example, a model. Let them learn from us. பிள்ளைகள் முன்பதாக நம்ம ஒரு மாதிரியாக ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தோம் அப்படின்னா அவங்க நம்மள்ட்ட கற்றுக்குவாங்க. There are certain things cannot be taught. They will learn by seeing. They will adapt it by seeing. சில காரியத்தை நம்ம கற்றே கொடுக்க முடியாது. அவங்க பார்த்து அப்படியே என்ன செய்வாங்க, தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துப்பாங்க. You need to pray, you need to read the word, you need to memorize the word. பெற்றோர்களாகிய நாம் வார்த்தையை படிக்க வேண்டும், வார்த்தையை மனப்பாடம் பண்ண வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். If we never do, they won't do. Okay? If you really care for your children, உண்மையிலே உங்க பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு அக்கறை பொறுப்பு இருக்குன்னா, you do these things. Make it part of your life. இதை உங்க வாழ்க்கையில ஒரு பகுதியை மாற்றிக்கொள்ளுங்க. Many of us are physically, we try our best for our children, it won't help. அநேகர் என்ன செய்யறோம்னா மாம்சீக ரீதியில் என்னென்னமோ செய்யறோம். I tell you, it will never ever help them to reach heaven. நீங்க என்ன வேணா உங்க பிள்ளைகளுக்கு செய்யலாம். இமயமலையை கூட போய் தொட்டுட்டு வந்து அவங்களுக்கு ஸ்னோ கொடுக்கலாம். அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. Don't let your effort be vain. பிரயாசங்கள் விருதாவாய் போக விடாதீங்க. தாவீது தான் சொல்றார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில். It's a spiritual thing. We have to align ourselves. நம்மள திரும்ப என்ன செய்யணும், ஆண்டவருக்கு கொண்டு வரணும். பரவாயில்ல, இவ்வளவு நாள் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணுவோம். Start again. A prayer life. We need to talk with our Father. We need to talk with our Creator. நம்மளுடைய தகப்பனோடு, நம்மளுடைய சிருஷ்டிகரோடு நம்ம எப்பொழுதும் பேசுகிறவர்களாக. It's not just asking. இது பெரும் கேட்கிறது மட்டும் இல்ல. Just a relationship. ஒரு உறவு. Many are joining the morning prayer, good. But how about your personal prayer? அநேக மார்னிங் ஜெபத்துல கூடுறீங்க. தனிப்பட்ட ஜெபம் இருக்கா? Some are like punch card. You just come in, pray and go out. இந்த கால பிரேயர்ல என்ன சிலர் நுழையிறோம், அப்படி போயிடுறோம். அவ்வளவுதான். Don't say it's a foundation. இது நுழைஞ்சு அப்படி போறது ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லாதீங்க. All can do like that. Okay? There are some you need to go out. Never mind. There are some you don't need to go out. So don't go out. சிலர் போக வேண்டிய வேலை இருக்கு, போக பரவாயில்ல. சிலர் போக வேண்டிய வேலை இல்ல, போகாதீங்க. This is how we see our work. இப்படிதான் நம்ம என்ன செய்றோம் பார்க்கிறோம். Okay? Don't rely on that. அதை சார்ந்து இருக்காதீங்க. Okay? In prayer there are many kinds. ஜெபத்துல நிறைய விதங்கள் இருக்கிறது. But the important is the personal prayer. That's what Jesus says in Matthew. Go to your room, close the door, and talk to your Father in the secret. அதான் இயேசு என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய அறை வீட்டுக்குள் புகுந்து கதவை சாத்தி என்ன செய்ய, அந்தரங்கத்தில் இருக்கிற ஒரு பிதாவோடு பேசு அப்படின்ற.
இது நமக்கு இருக்கணும். Don't tell to the Father, Lord, every day morning I join the morning prayer. சொல்லாதீங்க, அப்பா நான் காலையில மார்னிங் பிரேயர் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு. விளங்குதா? Oh, like this a person, today I stop, no more joining. அப்படிங்களா பாஸ்டர், இன்னைக்கு நிப்பாட்டியா, நான் இங்க மாட்டேன். உனக்கு இருக்குது. All are needed, but the important is our personal. எல்லாம் நமக்கு தேவை. ஆனா உங்களுடைய சொந்த ஜெபம் அது இல்லாம இதை மட்டும் பத்தாது. ஏன் நீங்க எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது முடியாது. உனக்கு இருந்தாலும் கொடுக்க முடியும். உனக்கே ஜெபம் இல்லாம நான் வந்து ஜெபிக்கிறேன்னா எப்படி? If you don't have your own prayer life and then you coming and praying for other things, how? Logically you think and see. நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே ஜெபம் இல்ல, நீங்க வந்து மத்தவங்களுக்காக மத்த காரியத்தை ஜெபிக்கிறீங்க. இது முடியுமா? மேல் தலையாட்டிட்டாங்க. இப்படி ஆட்டினாங்க, நல்ல வேலை. இப்படி ஆட்டி இருந்தாங்கன்னா போச்சு. இன்னைக்கு நம்ம சில காரியத்தை புரிந்து கொள்ளணும். அதாவது அது வேணாம்னு சொல்ல, அதுவும் வேணும். ஆனா முக்கியம் என்ன தெரியுங்க? நீங்களும் உங்களுடைய தகப்பனும். Me and my father. See, that's why Jesus went alone. ஏன்னா இயேசு என்ன செய்கிறார்னா தனித்து போகிறார். He go to the place where nobody. Why? He and his father. It's a secret. It's a privacy. நானும் எங்க அப்பாவும் அப்படின்ற ஒரு தனி இடம். அது ஒரு அந்தரங்கம், அது ஒரு ரகசியம். அப்பா உங்களை என்ன வேணாலும் பேசிக்கலாம், மற்றவங்களுக்கு இதுல இடம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு தன்மையை நம்ம கட்டி எழுப்ப வேண்டும். Even the children, you need to talk to God. பிள்ளைகள் தேவனோடு பேசுங்க. If you don't know your God, you're going to be lost in the world. உங்களுக்கு உங்க தேவன் தெரியவில்லை என்றால் உலகத்துல காணாம போயிருவீங்க. The world is coming like a roaring lion to devour you. இந்த உலகம் தெரியல கர்ஜிக்கிற சிங்கம் போல வருது உங்களை அப்படியே தின்னுட்டு போறதுக்கு. We are in Christ. The world wanted to put you inside it. ஏன் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கின்றோம், இந்த உலகம் அதுக்குள்ள கொண்டு போடுன்னு பாக்குது. In many ways. So children, better start your prayer life. Start read your Bible, memorize the scriptures. பிள்ளைகள் ஒழுங்கா உங்களுடைய ஜெப வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்க. பைபிளை படிங்க. மனப்பாட வசனம் இருக்கணும். I never go into youths and children strictly. If I go like those days, finish. Rachel and Grace no, Selva no. அந்த காலம் மாதிரி நான் இந்த வாலிப பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க ஸ்ட்ரிக்டா நான் போறதில்லை. போனேன்னா எப்படி இருக்குன்னு தெரியும். கிரேஸ், ரேச்சல், செல்வத்துக்கு தெரியும் என்ன பாடுபட்டாங்கன்னு என்கிட்ட. இன்னைக்கு அந்த ஆள் இல்லை. நான் அப்பானால அப்படியே இருக்கிறேன். அது உள்ள இருக்குது. எழுப்புட்டா எந்திரிச்சிடும். அதனால பிள்ளைகள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் இது பண்ணுங்க. I will check. If I check they are zero, then the parents will get my greetings, and the greetings will produce beatings to the children. நான் பிள்ளைகளை கேட்பேன். கேட்டுட்டு அப்பா அம்மா கிட்ட சொல்லுவேன். என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுவேன். என்னுடைய வாழ்த்துக்கள் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு பிள்ளைகளுக்கு அடியாக விழுவும். அந்த காலத்துல சொல்லுவேன், ரொட்டி சானாய், ரொட்டி சாரி, கொத்தாபா, ரொட்டி தல்லு அப்படிங்க. ரேச்சலுக்குலாம் ஞாபகம் இருக்கும். சரியா? அவங்களாம் சாப்பிட்டுருக்காங்க. I have to
make sure that you are in the right path. என் வேலை பெற்றோர் பிள்ளைகளும் சரியான வழியில போறோம். I cannot close my eyes, just make don't know. ஏன் ஒரு ஊழியனை கண்ணை மூடிட்டு போட் தத்தா பண்ண முடியாது. நீ எப்படியோ போ அப்படின்னு இல்லை. I am accountable to God. ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுத்தாவா. God will ask me, you are a shepherd, what did you do? Did you sound the alarm? Did you warn your people? Did you punish your people? He will ask me. ஆண்டவர் கேட்பார், உன்னுடைய மக்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தியா, கண்டிச்சாயா, பாதுகாத்தாயா அப்படின்னு கேட்பார். See, the Jewish shepherds, they will do one thing. Okay, if a sheep go astray from the group, he will catch it, break one leg. Okay, he will break one leg and then put it in the den. You, the ஆடு மேய்க்கிறவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆடு தனியா இஷ்டம் போல போனுச்சுன்னா அந்த ஆடை பிடிச்சிட்டு வந்து ஒரு காலை உடைச்சு மட்டிலே வச்சிருவாங்க. Okay, they will put the bandage to heal. கட்டெல்லாம் போட்டு உடைஞ்ச கால் நல்லா ஒன்று என்ன செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. But once the leg broken, you can see the difference. ஒரு கால் உடைஞ்சு நீங்க என்னதான் கூடி வந்தாலும் அந்த வித்தியாசத்தை பார்க்க முடியும். The shepherd know this sheep been receiving punishment. அந்த மேய்ப்பனுக்கு தெரியும் இந்த ஆடுக்கு வந்து தண்டனை கிடைச்சிருக்குன்னு அவருக்கு தெரியும். If it goes the second time, if the first time the first leg, this leg, and then the second time the back, left leg, he will break. வந்து இந்த சோத்துக்கால அவர் உடைச்சார்ந்த முன்னுக்குள்ள சோத்துக்கால ரெண்டாவது வாட்டி திரும்ப தப்பு செய்ய தெரியுங்களா, பீச்சக்கால பின்னால உள்ள பீச்சக்கால உடைப்பார். So both legs are broken, then the walking will be more different. இப்போ ரெண்டு காலும் உடைஞ்சு நல்லா ஆனவனே இன்னும் சின்னாங்க தெரியும் இது வந்து சேட்டை பிடிச்சது. So whenever the relative come, they need meat. சொந்தக்காரன் வருவான் தெரியுங்களா, இப்போ இறைச்சி தேவை. He won't look for the well grown fatty sheep. He will take this one. சொந்தக்காரன் வந்தோன்னு தெரியுங்களா, நல்லா குளு குளு குளுன்னு குண்டா அந்த ஆடை தேட மாட்டான், இதைத்தான் முத பிடிப்பான், பிடிச்சு வெட்டி சமைச்சிருவான். This is how the Jewish shepherd will treat their sheep. இப்படிதான் யூத மேய்ப்பர்கள் வந்து ஆடுகளை என்ன செய்வாங்க, வைக்க வேண்டிய காலத்துல வச்சு முடிக்க வேண்டிய காலத்துல முடிச்சிருவாங்க. சரியா? We cannot do to people lah. Okay? இதை வந்து ஜனங்களுக்கு செய்ய முடியாது. நான் காலை உடைச்சா நான் கம்பி எண்ணிட்டு இருக்கணும். சரியா? கையை உடைச்சா நான் கம்பி எண்ணணும். ஓகே, கர்த்தர் விட்டார் அப்படின்னு யார் சொல்ல மாட்டோம். If I break your leg, go ahead, Hannah, I will end up in jail. You won't say it's the Lord's will. Okay, you will go and complain or report to the police. So I can't do that. But one thing I can warn you. நான் என்ன செய்ய முடியும்னா உங்களுக்கு எச்சரிப்பு செய்ய முடியும். எச்சரிப்பு செஞ்சுட்டு then in my prayer I will tell Lord, I have done my part. It's similar like washing my hand. Do remember my prayer. உங்களை எச்சரிப்பு கொடுத்துட்டு சொல்றதெல்லாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் என்ன செய்வேன், ஆண்டவரே சொல்றதெல்லாம் சொல்லி செஞ்சுட்டேன், ஞாபகத்தில் வச்சுங்க, இது வந்து என் கையை கழுவுற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. நான் கையை கழுவ முடியாது, ஆனால் அது சமம் அது. So children, do take heed. கவனம் விடுங்க. If no God, nothing. ஆண்டவர் இல்லைன்னா எதுவுமே இல்லை. Prayer connects us with the Father. ஜெபம் என்ன செய்கிறது என்றால் பிதாவோடு நம்மளை
தொடர்புள்ளவர்களாக, இணைப்புள்ளவர்களாக மாற்றுகிறது. ஓகே, இணைப்புள்ளவர்களாக. With that relationship, fellowship, connection, we going to ask and we going to receive. ஐயா, அந்த இணைப்பு, தொடர்பு, சம்பந்தத்தின் வாயிலாக தான் நம்ம கேட்கவும் போறோம், பெற்றுக்கொள்ளவும். ஓகே, that's why the personal prayer important. அதனால தான் இந்த தனிப்பட்ட சொந்த ஜெபம் முக்கியம். Without that you ask also you won't get. ஐயா, அது இல்லாம கேட்டா கிடைக்காது. But we will just go to the scripture and tell, ask and it shall be given. நம்ம என்ன செய்வோம்? வசனம் சொல்றத கேட்டா கொடுப்பேன், அதை மட்டும் பிடிச்சுக்குவோம். You cannot simply take one part as you wish. ஏன் நம்ம இஷ்டம் போல ஒரு பகுதி எடுத்துக்க முடியாது. In another place it says, you ask the Father in my name. இன்னொரு இடத்துல சொல்றாரு, பிதாவிட்ட என் நாமத்தினால கேளு அப்படின்றாரு. In another place it says, you ask, you never receive because of your lust. நீ கேட்ட உனக்கு கிடைக்கல, ஏன்னா உன்னுடைய இச்சையினால கிடைக்கல அப்படின்றாரு. There are other things. Don't just take one scripture and then claim. Cannot. ஏன் ஒரு வசனத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு ஏற்றாதீங்க, கிடைக்காது. There are other links related to the scriptures. அந்த வசனத்தோடு தொடர்புள்ள, சம்பந்தம் உள்ள நிறைய வசனங்கள் இருக்குது. அதெல்லாம் இணைத்து பார்த்தாதான் நமக்கு புரிந்துணர்வு தெரியும். That's why we need to build the relationship. If you are the child and he is the father, I tell you, he will provide you everything. If the relationship is good. அவர் அப்பா, நம்ம பிள்ளைகள் அப்படின்னா உறவு சரியா இருந்துச்சு, நம்ம கேட்காமல எல்லாம் கிடைக்கும். Okay? You see, the animals never cry, but they receive everything. ஏன் மிருகங்கள்லாம் பாருங்க, அது அழுதுகிட்டு இல்ல, அது கிடைச்சது. Because they are depending, relying on God, not themselves. ஏன் மிருகங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? முழுக்க முழுக்க தேவனையே நம்பி சார்ந்து இருக்கிறதுனால அதுக்கு எல்லாம் கிடைச்சது. ஓகே, எல்லாம் கிடைச்சது. They are not asking God, but God provides it because they are totally depending on Him. So even in our prayer we need to pray earnestly. நம்மளுடைய ஜெபத்துல நம்ம என்ன செய்யணுமா? ஊக்கமாக நம்ம ஜெபிக்க வேண்டும். Colossians chapter 4 verse 2. கொலோசியர் 4:2. கொலோசியர் 4:2. Continue in prayer and watch in the same with thanksgiving. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். So even here Paul clearly says, continue in prayer. ஜெபத்துல தொடருங்கள், தொடர்ச்சியாயிடுங்கள். He is asking us not to have breaks in prayer. Okay? பவுல் என்ன சொல்றாருன்னா, உங்க ஜெப வாழ்க்கையில துண்டித்து வாழாதீங்க. Sir, few days I am very busy and I never pray. Cannot like that. சில வேளை நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், பாஸ்டர் ரொம்ப பிஸி பாஸ்டர், 2 நாள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. எவ்வளவு பிஸினாலும் தூங்குறல்ல, சாப்பிடுறல்ல, 1-2 போறல்ல, குளிக்கிறல்ல. அப்ப இது how much busy also we will sleep, we take our rest, we eat, we clean ourselves, then how come no prayer? See the priority, the lifestyle. ஏன் முக்கியத்துவம், வாழ்க்கையினுடைய முறை என்ன, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், மறுபடியும் ஸ்தாபிக்கணும். Parents teach your children. பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. An age will come
can't do anything. ஒரு வயசு வரும், உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. You won't tell me. You will be calm and peace and put up a show in the church. உங்களால ஒண்ணும் முடியாத காலத்துல என்ன செய்வீங்க? அழகா சர்ச்சுக்கு வரீங்க, அப்படியே அமைதியா, சரிங்களா? அமைதியான நதியிலே ஓடுன்ற மாதிரி அழகா வந்துட்டு ஒரு காட்சி போட்டுட்டு போயிருவீங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன செய்யும்? பங்கு 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 இங்க மோதி அங்க மோதி சரி வைத்தது இது அப்படின்லாம் உட்காந்துருக்கு. இன்னைக்கே நான் சொல்றேன், the world is different. உலகம் வேற. If we are not vigilant, we are not watchful, we are going to face a different world. இன்னைக்கு நம்ம எச்சரிக்கையா விழிப்பா இல்லைன்னா அவங்க ஒரு வேற உலகத்தை பார்க்க போறாங்க. Okay, for them it can be entertainment, but it's not entertainment. அவங்களுக்கு உலகம் ஒரு களியாட்டு மாதிரி இருக்கலாம், ஆனா களியாட்டு இல்லை, அது அவங்களை அழிச்சிரும். So children and parents continue in prayer. ஜெபத்துல தொடர்ச்சி உள்ளவர்களா இருங்க. And watch in the same with thanksgiving. அவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஜெபத்திலையும் என்ன செய்யணுமா? அங்க நன்றி செலுத்துதல், ஸ்தோத்திரம் இருக்கணும் அப்படின்ற. ஜெபத்தோடு ஜெபமும் இருக்க வேண்டும், ஜெபத்தோடு நன்றி செலுத்துதலும் ஸ்தோத்திரமும் இருக்கணும். That means you need to see the deeds and the works of the Lord. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய கிரியை செய்கைகளை கண்டு ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய, நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருங்க அப்படின்ற. God is doing many things in our family. ஆண்டவர் நம்மளுடைய குடும்பத்தில் எவ்வளோ காரியங்களை செய்கிறார். அதையெல்லாம் நம்ம அடையாளம் கண்டு கொண்டு நன்றி செலுத்தணும். That's where we make the way for greater things from God. அந்த சின்ன சின்ன காரியத்தில் நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? ஒரு பாதியை உண்டு பண்ணுகிற தேவனிடத்துக்கு ஒரு பெரிய காரியத்திற்காக. That's why our personal praising is important. தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தரை துதிக்கிறது ரொம்ப அவசியம். Teach your children to praise and worship the Lord. Many are just standing here. They will wait for the time. They will run to the restroom. Not even 1 hour. Why restroom? Will they do the same in the school? வீட்டிலேருந்து 1 மணி நேரம் கூட ஆகல, முடியங்காட்டி அங்கே ஓடிடுவாங்க பாத்ரூம். ஏன் ஸ்கூல்ல அப்படி செய்யறாங்க? பிரேக் ரோசாவா? பிரேக் ஃபெயிலியரா? என்ன நினைக்கிறீங்க? ஸ்கூல்ல ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி டாய்லெட் போவாங்க, பாத்ரூம் போவாங்க கேளுங்க. கேட்போமா? They won't simply allow. In class time they won't allow. But here, within 2 hours, 2-3 times they are going. ஆனா இங்க 2 மணி நேரத்துக்குள்ள 2-3 வாட்டி போயிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா we cannot treat this place like that. இந்த இடத்தை அந்த மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இந்த இடம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். You come here, every one of us, we come here to see our Father, to worship, to thank Him. There is time for everything. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. Even I drink so many times, I won't go. Why? You train yourself. Don't make an excuse. We're not old. ஏன் நானும் தான் பாரு தண்ணி குடிக்கிறேன், 2 பாருங்க இருக்கு. இன்னைக்கா இல்லைங்க அப்படி நான் போயிருக்கேன். இல்ல எத்தனை வருஷம் பாக்குறீங்க? சிலதை நம்ம ட்ரெயின் பண்ணணும். மைல்னா இறங்க போடாது. You need to train your body.
School can, why here cannot? Next week I don't want to see anyone to go back. If you go back, I wanted to lock it everything. பிள்ளைகள் யாரும் பின்னால போக கூடாது. இதான் கடைசி உங்களுக்கு. பெண்ணுக்கு போனீங்க எல்லாம் இழுத்து போட்டிடுங்க. No bathroom in the church. We close that section. Finish. Churchல bathroom இருக்காது. Section closed. Go to opposite. Cross the road and go. Road தானே அங்க போய் எடுத்துட்டு வந்துருங்க. இதான் செய்வோம். We need to have a standard, a discipline. நமக்கு ஒரு தரம் இருக்கணும், ஒரு ஒழுக்கம் இருக்கணும். Okay? Don't tell pastor, I drink 1 liter water. I drink 1.5 liter water, that's why I'm going. Don't tell such a kinds of stories. கதை சொல்லாதீங்க, பாஸ்டர் 1 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். See, church is a different place. சபை என்பது ஒரு வித்தியாசமான இடம், அந்த மாதிரி இருக்கணும். சரியா? So ஜெபத்தோடு நமக்கு என்ன செய்யணும்னா நன்றி செலுத்துதல் இருக்க வேண்டும். ஆண்டவர் செய்த காரியம் பெற்றோருடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் whatever the Lord has done in your personal life, in your family life, in your children's life, thank Him. They must know what the Lord has done to them. என் பிள்ளைகளுக்கு தெரியும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். Don't let them tell my dad did, my mom did always. ஏன் உங்க பிள்ளைங்க எப்பொழுதும் எங்க அம்மா செஞ்சாங்க அப்பா செஞ்சாங்க அப்படியே சொல்லிட்டு இருக்க இடம் கொடுக்காதீங்க. They must know it's God bless, God meet their needs through their parents. அல்லதுதான் ஆண்டவர் பெற்றோர் மூலமாக தங்களுடைய தேவைகளை, ஆசைகளை, எதிர்பார்ப்புகளை சந்தித்தார் அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும். No person, if I ask, he will buy. If I cry, he will buy. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் கேட்டா வாங்கி கொடுத்துருவாரு, நான் அழுதா வாங்கி கொடுத்துருவாரு, அடம் பிடிச்சா வாங்கி கொடுத்துருவாரு. இதான் வளர்ப்பு. ஏன் இந்த மாதிரிலாம் வளர்த்துக்கிட்டு இருக்காதீங்க. Ask them to pray to God. Even simple things, ask them to pray to God. சின்ன காரியமா இருந்தாலும் சொல்லிக் கொடுங்க, ஜெபம் பண்ணு. Okay? ஜெபம் பண்ணு. Then you buy. You tell God provide me the sauce. Now I'm buying for you. ஜெபம் பண்ணு சொல்லிட்டு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணு. ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டா இருந்தா ஆண்டவர் நன்றி சொல்லு. ஏன் இதான் கற்றுக் கொடுக்கணும். But many are not doing this. They are simply you are buying and give. Yes, சிலர் நீங்க அப்படியே டப் டப்னு வாங்கி கொடுக்குறீங்க. I tell you, they must know it is from Him. அவங்களுக்கு தெரியும் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நல்லதுதா? அதுதான் என்ன செய்யும், அவங்கள தொடர்ந்து கர்த்தத்தை எதிர்பார்க்க வைக்கும், தொடர்புள்ளவர்களா வைக்கும். It will make them be connected, linked with God, and they will ask to God. Always they will ask to God. எப்பொழுதும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறவர்களா இருப்பாங்க. If not, they won't ask God. இல்லைன்னா அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டாங்க. பிள்ளைகளை இந்த மாதிரி என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்க, உருவாக்க பிரயாசப்படுங்க. The last thing is we need to have praising life to be fit in the spirit. ஆவியில நம்ம கட்டாக இருக்க, தடகாத்திரமாக இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்னா துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். துதி நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு கட்டாயம் இருக்கும். Acts of Apostles chapter 16. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:25.
familiar portion of scripture. Acts of Apostles 16:25. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:25. And at midnight Paul and Silas prayed and sang praises unto God, and the prisoners heard them. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். You see, it's not an enjoyable moment, but they pray and praise and thanksgiving unto the Lord. ஏன் ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு இடம், ஒரு சூழ்நிலை, சம்பவம் இல்லை. ஆனால் அவங்க என்ன செய்றாங்க? ஜெபித்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் செய்கிறாங்க. You see, we need to always remember what the Lord has done. Okay? Then you have the opportunity in every situation to praise Him. தேவன் செய்தவைகளை நினைத்து எண்ணத்துல ஞாபகத்துல வச்சிருந்தோம்னா எந்தவித சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம துதிக்கிறதுக்கு ஆராதிக்கிறதுக்கு முடியும். It's not that situation and for that situation to praise. ஏன் அந்த சூழ்நிலைக்காக துதிக்க சொல்லல. That situation will be changed by the thanksgiving and praising that we do for all the time that the Lord has done unto us. எல்லா காலங்களிலும் நமக்கு ஆண்டவர் செய்து வந்த காரியங்களை நினைத்து ஒரு கெட்ட நேரத்துல கெட்ட சம்பவத்துல அவரை துதிக்கும் பொழுது அந்த தீமையான சம்பவம் மாறிவிடும். அழகுதா? ஆண்டவரை இதை மாத்துங்க துதிக்கிறேன் அப்படி இல்லை. It's not asking God to change the present situation so I can praise. No. We are praising Him for all the things that He has done in the past. And the present will change. கடந்த காலங்களில் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நிகழ்காலத்தில் நம்ம அவரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடி ஜெபிக்கும் பொழுது இந்த நிகழ்காலம் மாறிவிடும். That's what happened to Paul. Paul never said thank you Lord for the prison. ஏன் பவுல் வந்து ஆண்டவரே ஜெயிலுக்காக நன்றின்னு சொல்லல. அழகுதா? He was praising for the Lord's ways in his life. அவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வழிகளை எல்லாம் பார்த்து நன்றி செலுத்தினார். ஏன் அவருக்கு தெரிந்தது? He knew that there is a way. He is the way maker that God to make a way in that situation. அந்த வழிகளை உண்டு பண்ணுகிறவர், பாதைகளை உண்டு பண்ணுகிறவர், அந்த ஜெயிலே ஒரு வழி ஒரு பாதையை உண்டு பண்ணுவார் என்பதை பவுல் அறிந்திருந்தார். அதனால தான் அவர் துதிக்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறார். And then the whole people in the jail heard it. அங்கிருந்தவர்கள் எல்லாருக்கும் காதுல விழுந்துச்சாம். It's not just little mouse sound. ஏன் மூஞ்சிர் கத்துற மாதிரி இல்ல, முணுமுணுன்னு இல்ல. They praise God loudly. We need to learn that. ஏன் உங்களால என்ன செஞ்சாங்கன்னா நல்ல சத்தமா துதித்தாங்களா. இங்க வந்து அழகா தெரியல எக்ஸசைஸ் கொடுக்கிற மாதிரிலாம் பாடாதீங்க. எக்ஸசைஸ் கொடுக்கிற மாதிரிலாம் ஜெபம் பண்ண நல்ல சத்தமா விடுதலையா. அழகுதா? We need to raise our voice. Thank the Lord. It's His blessing. எனக்கு கிடைத்திருக்கிற குரல் வளம் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. அவரை துதிக்கணும். Don't use your voice to yell at your children and then let the neighbors to hear. சபையில சத்தமே வராது. வீட்டுக்கு போனாலும் பிள்ளைகிட்ட கத்துற கத்து பக்கத்து வீட்டு பிள்ளைங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆண்டவர் கேட்பாரு, என் வீட்டுல கத்துற ஓ வீட்டுல கத்துற அவனுக்கு ஆதரவு கொடுக்கும். வந்து நல்லா சத்தமா துதிங்க. நம்ம மேல ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க வந்திருக்கோம். நல்லா துதிங்க. So these things, and there are many other things we can exercise in our life so we can be fit in our spiritual life. இந்த காரியங்கள் அநேக காரியங்கள் இருக்கு. ஆவியில கட்டாக இருக்கிறது.
These are important. இந்த மூன்று முக்கியமான Bible reading, meditating, okay, praying, and then praising God. பைபிளை வாசித்து மனப்பாடம் பண்ணி தியானிக்கிறதும் ஜெபிக்கிறதும் துதிக்கிறதும் மூன்று முக்கியமான காரியம். Okay, we will study on this in future. வரக்கூடிய காலத்தில் நம்ம பார்ப்போம். Word, prayer and praise. வார்த்தை, ஜெபம், துதி என்கிற தலைப்பில் நம்ம பார்ப்போம். Awake by word, prayer and praise. வார்த்தை, ஜெபம், துதியினால் விழித்திருப்போம் அப்படின்ற தலைப்பில் வரக்கூடிய காலத்தில் பார்ப்போம். Okay, awake by word, prayer and praise. வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் துதியினாலும் விழித்திருப்போம் அப்படின்ற தலைப்பில் வரக்கூடிய காலத்தில் நம்ம பார்ப்போம். We're going to touch more about prayer, word and praise. அந்த தலைப்பு நம்ம பார்க்கும் பொழுது வார்த்தையை குறித்தும்